ஏன் கமர்ஷியல் ஏரோப்ளேன்ஸ்ல எல்லாம் பயணிகளோட சேஃப்டிக்காக பாராசூட்ஸ் கொடுக்கறது இல்ல தெரியுமா? அதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல சேஃப்டிக்கு ஃபைட்டர் ஜெட்ல மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாராசூட் இருக்கும். ஆனா கமர்ஷியலான பயணிகள் விமானத்துல அதை கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு 3 காரணங்கள் சொல்லப்படுது. முதலாவது, நூற்றுக்கணக்கான பயணிகளுக்கு பாராசூட்டை கொடுக்கணும்னா அது விமானத்துல பெரிய இடத்தை அடைக்கும், எடையையும் அதிகரிக்கும். இதனால எரிபொருள் அதிகமா செலவாகும், அதோட பாராசூட்டும் காஸ்ட்லியானது. இதெல்லாம் சேர்த்து கம்பெனிகளுக்கு செலவு அதிகரிக்கும், டிக்கெட் காசும் அதிகமாகும். அடப்பாவிகளா, காசுக்காக சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணலாமா அப்படின்னு பதறாதீங்க. அடுத்தடுத்த பாயிண்ட்களையும் கேளுங்க. ரெண்டாவது, விமான பயணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான டிரான்ஸ்போர்ட்டா கருதப்படுது. இதுல ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது ரொம்ப அரிதான். அப்படியே நடக்கிறதும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் விமானம் டேக் ஆஃப் ஆகும் போதோ அல்லது தரையிறங்கும் போதுதான் நடக்குதான். அப்படி நடக்கிறதுனால பாராசூட் கொடுக்க மாட்டாங்களா? நடுவானத்துல விபத்து நடக்கவே நடக்காது அப்படின்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? மலேசியா விமானத்தோட கதை தெரியுமா உனக்கு அப்படின்னு மறுபடியும் கேட்காதீங்க. மூணாவது பாயிண்டையும் கேளுங்க. அப்படியே இதெல்லாம் தாண்டி பயணிகளுக்கு பாராசூட் கொடுத்தாலும் அதுல 6 பிரச்சனைகள் இருக்கு. 1, பாராசூட் மாட்டிக்கிட்டு குதிக்க பாதுகாப்பான உயரம் அப்படின்னு 14,000 அடியில இருந்து 15,000 அடி தான் சொல்றாங்க. ஆனா கமர்ஷியல் பிளைட் பறக்கிறதோ 35,000 அடி உயரத்துல இருந்து 40,000 அடி உயரத்துல. அந்த உயரத்துல காற்றோட அழுத்தம் ரொம்பவே குறைவா இருக்கும். இதனால நம்மளால மூச்சு விட முடியாது அப்படின்னு தான் விமானத்துக்குள்ள நமக்கு காற்று அழுத்தத்துடன் கூடிய கேபின், அதாவது பிரஷரைஸ்டு கேபின் கொடுத்திருப்பாங்க. அதே போல அவ்வளவு உயரத்துல வெப்பநிலையும் ரொம்ப ரொம்ப கம்மியா உறைய வைக்கிற குளிரோட இருக்கும். ரெண்டாவது, பிரஷரைஸ்டு கேபின் இருக்கிறதுனால ஒரு பயணியால பாராசூட்டை எடுத்துட்டு போய் நான் குதிக்கிறேன் அப்படின்னா முதல்ல அந்த பிளைட்டோட கதவை திறக்கவே முடியாது. மூணாவது, அப்படியே திறந்துட்டாலும் விமானத்துல உள்ள அத்தனை பேரும் கியூல நிக்க போறாங்க. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீ முதல்ல குதிக்கிறதா நான் முதல்ல குதிக்கிறதான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோதி அடிச்சுப்பாங்க. அதுவே ஆபத்து தான். நாலாவது, இதையெல்லாம் தாண்டி அப்படியே ஒரு பயணி வெளியில குதிக்கணும்னாலும் வெளியே நான் சொன்ன மாதிரி உறைய வைக்கிற குளிர் இருக்கும், சுவாசிக்கவே முடியாது. அதோட ஒரு பயணிகள் விமானம் ஆவரேஜா 700 கிலோமீட்டர் வேகத்துல பறக்குமா. இந்த வேகத்துல அதுல இருந்து குதிக்கிறதெல்லாம் பயங்கர டேஞ்சர். அஞ்சாவது, சரி குத்து மதிப்பா குதிச்சு பார்ப்போம் அப்படின்னு குதிச்சாலும் ஆபத்து தான். ஏன்னா ஒரு ராணுவ விமானம் மாதிரி பயணிகள் விமானம் பாராசூட்ல இருந்து டைவ் பண்ற மாதிரி எல்லாம் வடிவமைக்கப்படல. அதனால அதுல இருந்து குதிக்கும் போது அதோட ரெக்கையில அல்லது இன்ஜின்ல மாட்டி பீஸ் பீஸா ஆயிருவாங்க. ஆறாவது, பாராசூட்டை போட்டு டைவ் பண்றதுக்கு, அதாவது குதிக்கிறதுக்கு முறையான பயிற்சி வேணும். பிளைட்ல பயணிக்கிற எல்லாருமே பயிற்சி பெற்றவங்களா இருக்க முடியாது இல்லையா? இந்த காரணங்களுக்காக தான் கமர்ஷியல் பிளைட்ல பாராசூட்ஸ் கொடுக்கறது இல்ல.